மனிதனே கிடையாது. உலகத்தில் கஷ்டமில்லாத மனிதனே கிடையாது. ஆமா, ஒருவனுக்கு வாழ்க்கை கொடுத்த பிரம்மதேவன் அது அதாவது மூன்று டைம் வந்து அதாவது சனி பகவான் பிடிக்கிறான். ஆமா, மூணு டைம் மனிதனுக்கு அவன் வாழ்வில 3 டைம் பிடிக்கிறான். சரியான சனீஸ்வரன். ஆமா, சனி பகவான் இல்லையா? அதுல மீண்டு வந்தாதான். ஆமா, இன்னும் நீ ஒரு சனி கூட உன்னை தொடரல, ஒரே ஒரு சனி தான் தொடர்ந்துக்குது. இன்னும் 2 சனிக்குது இல்லையா? சனி பகவான் பிடிக்காத ஒரே ஒரு யாராவது ஒருவன் தான் இருக்கும். ஆமா, ஒருவர் தான், அவர் தான் விநாயகர். விநாயகர். ஆமா, நான் விநாயகர் பாய். யாரு அந்த சாமியான கெடுக்கிற? நீ சாமி வேணுமா, நல்லா இருக்குமா, மாண்டாவா? ஏன் அந்த சாமி பேர் கெடுக்கிற? நீ இந்த சாமி, அந்த சாமி மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது. அது கல்லுல கரையா இருக்குது, என் மூஞ்சியே கரையா இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது, தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. உன் அங்கத்தில் இருக்கக்கூடிய அழகும் உன் பணிவும் உன் முகத்திலே தெரியுது. ஆமா, நீ சிரிப்பிலே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மனுஷன் இல்லையா? ஆமா. என் காலத்தை படத்தை காணந்தார் என்ன போல் எண்ணத்தை விடுத்து நல்ல எண்ணத்தை உனக்கு கொடுத்து நல் வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் உன் தலையும் ஓங்கி வளர்த்திருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நான் வாழ்த்து கொடுத்திருக்கிறேன். இது போதுமா, இன்னும் வேணுமா? திருந்தி வாழ்வதற்கு மனிதன் திருந்தே இல்லையா? கேட்கிறோர் ஆண்டவர்களா, கேட்கிறோர் குரு பெரியோர்களே, கேட்கிறோர் குரு பெரியோர்களே, அமர்ந்திருக்கிற சபையை பார்க்கிற போது எப்பேற்பட்ட சபை, மாப்பேறு மக்கள் சபை. ஆனால் மக்கள் சபையாக இருந்த போதிலும் இந்த இதிகாசங்கள் அதாவது தெரிந்தவர்கள் இருந்திருக்கிறார். அவர் பாதத்தை பணிஞ்ச வேண்டுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்துமே யாராவது ஏதாவது பயணம் போனா தெரியாத காவல் கும்பிடணும், பணிவோடு கும்பிடணும். கண்டிப்பா கும்பிடணுமா இல்லையா? இந்த சபையில அமர்ந்திருக்கிற சபை 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 64 கலைகாவும், 96 தத்துவங்கள் கற்று வந்த குருக்கர்கள் இந்த சபையில அமர்ந்திருக்கிறார். 4 வேதம் என்று சொன்னேனே, இந்த கற்று வந்து இந்த குரு பெரியவர்கள் இந்த சபையில அமர்ந்திருக்கிறார் சுவாமி. ஆனால் அமர்ந்திருந்த போதும் நான் சொல்லக்கூடிய இந்த கதையிலே எந்த ஒரு குறை குற்றங்கள் இருந்தாலும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சபா வணக்கத்தோடு கட்டிக்கொள்வேன். நான் என்று சொன்னேனே, என்ன வேணும்? என்னென்ன வேதம்? ருக்கு வேதம், எதிர்வேதம், சாம வேதம், அரவண வேதம் என்று சொல்லக்கூடிய சாம மதமனம் என்று சொல்லக்கூடிய
இந்த வேதங்கள் ஆகப்பட்டது எங்கே தோன்றியது தேவர்கள் அசுரர்களும் அதாவது பார்க்கடலிலே அமிர்தத்தை கணிக்கிற போது அந்த அமிர்தத்தை தோன்றியது பல பொருள்கள் கலந்த பொருள் எல்லாம் அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு இறுதியாக பார்த்த உடனே வேதங்கள் நான்கு இருக்கிறது இந்த நான்கு வேதத்தை நான் வைத்து பார்க்க வேண்டும் நம்மளுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வேதம் யாருக்கு வந்தது பார்க்கடலிலே தோன்றியது எப்பேற்பட்ட பொருள் தெரியுமா? தெய்வீக பொருள். ஒரு அங்கத்தில் திறக்காத ஒரு பொருள் எல்லாம் அனைத்தையும் படைத்தான். அதற்கு ஒப்படைத்து விட்டு மாறாக மகாவிஷ்ணு இறுதியாக என்ன செய்தார்? இந்த 4 வேதத்தை நம்ம வைத்து காப்பாற்ற வேண்டும். ஆனால் 4 வேதம் இருக்கிறது அல்லவா? இந்த வேதத்தை வைத்து இந்த உலகத்தை பிரபஞ்சம் செய்ய வேண்டும். ஆனால் 4 வேதம் பாராயணம் செய்தது யாரால் இந்த உலகம் பிரபஞ்சமாகும் இல்லையா? அவர் பிரபஞ்சமாக வேண்டுமே. ஆனால் இது யாரால் ஒருவர் தான் பாராயணம் செய்ய வேண்டும். இது யார்கிட்ட கொடுத்தது? ஆனால் இது பாராயண செய்தி உலகம் வழிகாட்டுவார் என்று அவர் ஞானத்தில் பார்த்த உடனே அவர் உள்ளத்தில் யாரை தோன்றினார்? மாறாக மகாவிஷ்ணு பார்க்கிறார். ஆறு